நீங்களே இந்த பூஜைய பண்ணிடுங்க. அதான் அருணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. ஓ, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஆண்டி, நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ம். பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு நீதான் அந்த பூஜையை பண்ண போற. இதுதான் ஏன் முடிவு. புரிஞ்சுதா? ம். புரிஞ்சுதா? ஐசு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஐசு. என்ன முறைச்சா? நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்ல வந்தேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? அகிலா அக்கா சொன்ன மாதிரி பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பூமி பூஜை பண்ண போறியா? அப்படி நீ பண்ணிட்டா ஒருவேளை குருஜி சொன்ன மாதிரி அருணுக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது ஆபத்து வந்துட்டா? ஐயோ, பூமி பூஜை பண்ணா ஆண்டவன் கோச்சுப்பாரு, பண்ணலன்னா அக்கா கோச்சுப்பாங்க. ஆமா, நீ பண்ணாம அக்கா கோவத்துக்கு ஆளாக போறியா இல்ல பூஜை பண்ணிட்டு ஆண்டவன் கோவத்துக்கு ஆளாக போறியா? நாங்க என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் வேலையே இதான்டா. நீ வாய்ஸ் போம்மா போ. என்னவாது கோல்மால் பண்ணுங்கடா, அதுக்காக தான் நான் வெயிட்டிங். யாருக்கிட்ட படா? வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, பூமி பூஜைய மூத்த மருமக தான் பண்ணணும்னு நீங்க உறுதியா சொல்லிட்டீங்க. ஆதி கடவுள் பரம்பரை வழக்கத்தை தனமா நான் சொன்னேன். அது அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டி பார்வதி மேல உள்ள வெறுப்புல பரம்பரை வழக்கத்தையே மாத்த நினைக்கிறாங்க. விதியோட விளையாட்ட நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது குருஜி. எனக்கு பூமி பூஜை பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பார்வதி அந்த பூஜைய பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆண்டியே பண்ணணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என் முயற்சி எதுவும் நடக்கல. பூமி பூஜைய ஆண்டி பண்ண போறது இல்ல, நான் தான் பண்ணணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. மூத்த மருமகளை தவிர வேற யாரு பூஜை பண்ணாலும் கெட்டதுதான் நடக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் வாழ வந்த குடும்பத்துக்கு என்னால கெட்டது நடந்துடக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது பார்வதி இந்த பூஜையை பண்ண வைக்கணும். அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? பார்வதியே நேர்ல வரணும், பார்வதி கால் அந்த மண்ணுல படணும், பார்வதி கையால பூமி பூஜை நடக்கணும். இதை தவிர மாற்று வழி வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை பார்வதியே நேர்ல வந்து பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில பரிகாரம் ஏதாவது இருக்கணுமே. பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் எதுவும் இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் அதை வீட்லயே சொல்லியிருப்பேனே. பரம்பரை நகையை திருப்பி வாங்கும்போது அதுக்கு உரிமையானவங்க சிந்தின கண்ணீர் சாதாரணமானதில்ல. நகையை திருப்பி வாங்கினது பெரிய குற்றம். அதுக்குரிய தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். மற்ற எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கூட அறந்தவராம நடந்துகிட்டு இருக்க அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிடிவாதமா நடந்துக்கிறது தான் எனக்கு விளங்கவே இல்லை. அப்போ எனக்கு வேற வழியே இல்லையா குருஜி? உங்களை நம்பி வந்துட்டேன். எனக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். காலம்தான் உனக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோ போ.
பார்வதியே நேர்ல வரணும். பார்வதி கால் அந்த மண்ணுல படணும். பார்வதி கையால பூமி பூஜை நடக்கணும். இதை தவிர மாற்று வழி வேற எதுவுமே கிடையாது. ஐசு கிளம்பலாமா? ஐசு ஐசு ரெடி ஆயிட்டு கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அருண், ஒரே குழப்பத்துல இருக்கேன். என்னது குழப்பத்துல இருக்கியா? எப்பவும் நான் தான் குழப்பத்துல இருப்ப, நீ தெளிவா இருப்ப. இப்ப நான் தெளிவா இருக்கேன், ஆனா நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு சொல்ற. உனக்கு என்னதான் ஆச்சு? நடந்தது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா நான் என்ன சொல்றது அருண்? பார்வதி உரிமையை நான் கையில எடுத்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். உனக்கு கஷ்டமா இல்லையா? என்ன இப்படி கேட்டுட்ட? அன்னிதான் பூஜை பண்ணணும், ஆனா அது முடியாது அம்மா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அம்மா ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது ஐசு. நீ கூட பார்த்தல, குருஜி வார்த்தையை எப்பவும் மறுத்து பேசாத அம்மா பூமி பூஜை விஷயத்துல தப்பு பண்ணாதீங்கன்னு குருஜி சொன்னதுக்கு அப்புறமும் அம்மா அவரோட வார்த்தையை மீறி உன்னை பூஜை பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அம்மாவோட உத்தரவு மீறி நம்மளால என்ன பண்ண முடியும் ஐசு? ஆண்டி பார்வதி விஷயத்துல இறங்கி வராம ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல அருண். பார்வதி மேல உள்ள வெறுப்புல ஆண்டி பரம்பரை வழக்கத்தை மாத்த துணிஞ்சிட்டாங்க. இதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல அருண். அதான் நான் தனியா போய் குருஜிய பார்த்தேன். இந்த பூஜை விஷயத்துல ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு குருஜி பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது, பூஜைய பார்வதி தான் செய்யணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. நீ எதுக்கு போய் குருஜியை தனியா பார்த்த ஐசு? அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா என்னாகும் தெரியும்ல. அது எனக்கு தெரியும் அருண். இருந்தாலும் என்னால ஒன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. பார்வதிக்கு பதிலா நான் பூஜை செஞ்சு அதனால குருஜி சொன்ன மாதிரி ஏதாவது குடும்பத்துக்கு கெட்டது நடந்துருச்சுன்னா? நீ வேற ஏன் ஐசு பயமுறுத்துற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் ஒன்னும் பயன்படுத்தல அருண், குருஜி சொன்னதுதான் சொன்னேன். குருஜி சொன்னது பழிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அம்மா இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? நீ தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு மனசு குழப்பிக்காத. நம்ம ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் ஆண்டி பூஜை பண்ணணும். அப்படி இல்லனா அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பார்வதி பூஜை பண்ணணும். நான் பூஜை பண்றது எந்த விதத்திலயும் சரியும் இல்ல முறையும் இல்ல. அப்போ இப்ப என்னதான் பண்ண போற? நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, ஆனா எனக்காக நீ ஒன்னு பண்ண. என்ன பண்ணணும்? நீ நேரா ஆண்டி கிட்ட போய் இந்த பூஜைய ஐஸ்வர்யா பண்ண வேண்டாம், நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிடு. எது ஐசு? அதெல்லாம் நம்மனால முடியாது. அம்மா சொன்னதுதான். அதை மாத்துறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரமும் கிடையாது, தைரியமும் கிடையாது. ப்ளீஸ் அருண், எனக்காக நீ ஆண்டி கிட்ட போய் பேசி பாரு. பார்வதி பூஜை பண்ணணும்னு சொன்னாதானே ஆண்டி டென்ஷன் ஆவாங்க. அவங்களே போய் பூஜை பண்ண சொன்னா ஆண்டி ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ப்ளீஸ் அருண், எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? நீ போய் ஆண்டி கிட்ட பேசு. சரி, உனக்காக நான் போய் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். ஐசு கேட்டுட்டான்னு ஏதோ ஒரு தைரியத்துல அம்மா கிட்ட பேச வந்துட்டோம். இப்ப பாதியில திரும்பியும் போக முடியாது. என்ன பண்றது? சரி, பேசி பாப்போம்.
சரி, அப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே ஆடிட்டர் கிட்ட சொல்லி சீக்கிரமா பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஷூர். என்ன அருண், கிளம்பலையா? அம்மா, ஆமா, என்ன நீ மட்டும் ரெடி ஆயிட்டு வந்திருக்க? ஐஸ்வர்யா எங்க? ஓ, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காளா? ஐஸ்வர்யா அப்பவே ரெடி ஆயிட்டாமா. ரெடி ஆயிட்டானா கிளம்பி வர வேண்டியது தானே? பூஜைக்கு டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அம்மா, அது வந்து சொல்ல வந்தத தயக்கம் இல்லாம சொல்லு. என்ன விஷயம்? பூஜை விஷயமா? பூஜையை தான் ஐஸ்வர்யாவை பண்ண சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா, எனக்கு இன்னமும் இந்த பூஜைய ஐஸ்வர்யா பண்றதை விட நீங்க பண்ணாதான் சிறப்பா இருக்குன்னு தோணுதுமா. அருண், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி வந்து பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா, அது வந்து பூஜை விஷயத்துல நான் குருஜி கிட்டயே என் முடிவை உறுதியா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? பூஜை விஷயமா? இத பார், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுதான் கடைசி. அப்புறம் என்ன நடந்தாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ஐஸ்வர்யா தான் இந்த பூஜையை பண்ணணும். அப்படி ஐஸ்வர்யா பூஜை பண்ணலன்னா அந்த பூஜையே நடக்க வேண்டாம். சாரிமா. இப்போ உனக்கு சந்தோஷமா ஐசு? நான் தான் சொன்னேன்ல, அம்மா டென்ஷன் ஆவாங்க வேண்டான்னு. ஜனாதிபதிக்கு கருணமனு போட்டு நிராகரிப்பான மாதிரிதான். இனிமேல் அப்பீலுக்கே வழி இல்லை. அகிலா கிட்ட பிடிச்சதே இந்த பிடிவாதம் தான். நீ மாத்திக்காதம்மா, இப்படியே இரு. சரி, கிளம்பு. அருண், அப்பா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அம்மா உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு 2 பேருக்கும் தெரியும்ல. இப்ப போய் அம்மா கிட்ட மறுபடியும் கேட்கலாமா? அருண் மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். நான் தான் அருணை ஆண்டி கிட்ட போய் பேச சொன்னேன். என்ன ஐஸ்வர்யா, நீ அகிலாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், நீ எதுக்காக அருணை போய் அப்படி கேட்க சொன்ன? நான் பூமி பூஜை பண்ண கூடாதுன்னு குருஜி சொன்னதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு அங்கிள். என்னால மன திருப்தியா பூஜை பண்ண முடியாது. அகிலாவோட முடிவுல எனக்கு கூட விருப்பம் இல்லதான். பார்வதி பூஜை பண்ணாதான் எனக்கும் சந்தோஷம். ஆனா அதுக்கு இங்க வாய்ப்பே இல்லையே. அதனாலதான் நானே மனசை மாத்திக்கிட்டு அகிலாவோட விருப்பம் என்னவோ அப்படியே செஞ்சுட்டு போலான்னு அமைதியா இருக்கேன். அகிலா எடுத்த முடிவுக்கு எதிரா இதுவரைக்கும் நான் நடந்துகிட்டது இல்ல. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அகிலா நினைச்சதுதான் நடக்கும், நடக்கணும்.
அத புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா. நீங்க சொல்றதுலாம் எனக்கு நல்லா புரியுது அங்கிள். இருந்தாலும் குருஜி சொன்னது என் மனசுல உறுத்தலாவே இருந்துச்சு. அதனால கடைசி முயற்சியா அருணா ஆண்டி கிட்ட பேச சொன்னேன். உன் மனசு எனக்கு புரியுது ஐஸ்வர்யா. பார்வதி மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம நடக்க வேண்டியதை பாருங்க. இதுக்கு மேல யோசிச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. கிளம்புங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. வாய்ஸ் வர அங்கிள். அருண், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அருண். பூமி பூஜைன்னு வீட்ல இருந்து கிளம்பி பாதி தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன குழப்பம்? எனக்கு இந்த பூமி பூஜை பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் இந்த பூஜைய பண்ணா கெடுதல் நடக்கும்னு குருஜி சொல்லிருக்காரு. ஆனா அதை கேட்காம ஆண்டி ஏன் இவ்ளோ பிடிவாதம் பண்றாங்கன்னு எனக்கு புரியல அருண். இது புடிவாது இல்ல ஐசு, கௌரவம். வரட்டு கௌரவம். அம்மா உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர, ஆனா கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டியோட கட்டாயத்துக்காக எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த என்னால பண்ண முடியாது அருண். என்ன சொல்ற ஐசு? இந்த பூஜையை நம்ம பண்ண வேண்டாம் அருண். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம தள்ளி போட்டுடலாம். அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஐசு, அது ரொம்ப தப்பாயிரும். நான் இந்த பூஜையை பண்ணா அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் அருண். பார்வதி பண்ண வேண்டிய பூஜையை நான் பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் தான் ஏற்படும். அருண், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியுது ஐசு. இந்த பூஜையை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண முடியும் ஐசு, சொல்லு. எல்லா விதிப்படி தான் நடக்கட்டும்னு கடவுள் மேல பாரத்தை தூக்கி போடு ஐசு. ஐசு, குருஜி தான் சொல்லியிருக்காருல, காலம்தான் நல்ல வழி காட்டும்னு. கடவுளை வேண்டிக்கிறத விட நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது ஐசு. பூமி பூஜை நல்லபடியா நடக்கணும். சின்னஞ்சிறுசுங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா அதை பொறுத்துக்கிட்டு பூஜையை நீ ஏத்துக்கணும். அருண் மேலும் மேலும் வளர நீ அவனுக்கு துணையா இருக்கணும். ஐசு, நம்பிக்கையோடு இரு. நல்லவங்களை ஆண்டவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். நம்பிக்கையோடு இரு ஐசு. அருண், அருண், பாத்து! அருண்!
இது என்ன அபசகுனம்? ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சு.